பெட்ரோல் விலை ஏறுனா என்ன, இறங்குனா என்ன? நமக்கு என்ன? இன்றைக்கி சிஎம் விஜய் என்ன கலரில் சட்டை போட்டு வந்தார்? அழகாக கோட் போட்டு வந்தாரா? அழகாக சூப்பராக வந்தாரா? என்ன இப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களோட பிரச்சனைகளே. இது இவங்க என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. பெட்ரோல் விலை இன்னைக்கு காலையில் நான் பெட்ரோல் போகும்போதே நான் காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் நோட் பண்ணிட்டேன். அங்கே வழக்கமாக இருக்கிறத விட வழக்கமாக பெட்ரோல் ரூ. 100 இருக்கும். இன்றைக்கி ரூ. 104 இருந்துச்சு. ரூ. 104 இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி காலையிலேருந்து பெட்ரோல் விலை ஏறிட்டாங்கன்னு. சத்தமே இல்லாமல் ஏற்றிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியல. ஆனால் மறுபடியும் போகும்போதே ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஐயோ அம்மாடி ஆத்தாடின்ட்டு. இதெல்லாம் இந்த ஒரு குரூப் செய்கிற வேலை தாங்க இது. இதெல்லாம் ஏற்கனவே இங்கே பெங்காலில் ஜெயிச்சிட்டாங்க, ஆசாமில் ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான். நீங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நிறைய என்னென்ன இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்காக தான் இங்கே புதுசாக ஒரு சிஎம்ஐ உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னவோ அது எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும். இங்கே மத்திய அரசு கைப்பாவை அரசு தான் இங்கே இனிமேலும் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் நடக்கும். பொறுத்து இருந்துக்கு பாருங்கள் மக்களே. பெட்ரோல் விலை இன்றைக்கி ஏறி இருக்குது. இன்னும் என்னெல்லாம் ஏறப்போகுதுன்னு நீங்கள் வெகு சீக்கிரம் பாருங்கள்.